கிருஷ்ணகிரியில கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி ஒரு 2.5 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி இறந்துருக்கு. அதை பண்ணவே இவன் யாருன்னா கிருஷ்ணகிரியை சேர்ந்த பெரிய நாயகம் திமுகவோட இளைஞர் அணி ஒன்றிய அமைப்பாளர். ஒரு 2 வயது குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை நடந்து அந்த குழந்தை இறந்தே போச்சு. இவனை பத்தின செய்தி அங்கங்க 1-2 தான் பார்க்க முடியும். இவனை போக்சோ வழக்குல இப்ப போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா இன்னமும் கொடூரமா இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல கொட்டாய் அப்படின்ற ஒரு கிராமத்துல ஒரு லேடி அவரோட கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த பொம்பளையோட இந்த ஆளுக்கு கள்ள தொடர்பு. இப்ப 2 வயசு குழந்தை, அதுக்கு 2.5 வயசு அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி உயிரிழந்துச்சு. அந்த குழந்தை இந்த பெரிய நாயகம்ன்ற அந்த திமுக காரன் வந்து கள்ள தொடர்புல இருந்தாங்களா அந்த பொம்பளையோட. கடந்த வருஷம் 2025 டிசம்பர் 11ஆம் தேதி அந்த குழந்தைக்கு வந்து வலிப்பு வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சிகிச்சை பலனின்றி அந்த குழந்தை இறந்துருது. இருந்தாலும் டாக்டர்ஸ்க்கு ஒரு சந்தேகம், உடல் கூராய்வு பண்றாங்க. அப்ப தெரிய வருது அந்த குழந்தையை யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. அதுல உள்ள அந்த உடல் கூராய்வுல உள்ள தடயத்தெல்லாம் வச்சு விசாரிக்கும் போது இப்ப தெரிய வந்திருக்கு அந்த குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணது இந்த பெரிய நாயகம்ன்ற ஒரு பேப்பையதான் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. கணவரை பிரிஞ்சு வந்த ஒரு பொம்பளையோட கள்ள தொடர்புல இருக்கேன். எந்த அளவுக்கு அந்த காம வெறியில ஊறி போனவனா இருந்திருந்தா அவன் கள்ள தொடர்புல இருந்த பொம்பளையோட குழந்தை, பெண் குழந்தை, 2.5 வயசு பெண் குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணியிருப்பேன் அப்படின்றத யோசிச்சு பாரு. இதுல இந்த வெண்ணை வந்து திமுகவோட இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர். இவன் அமைச்சானா அந்த திமுகவோட இளைஞரணி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக இளைஞரணி நிர்வாகி போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரிய நாயகம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.